வணக்கம் நேர்களே, நாள்தோறும் நல்ல பல விடயங்களோடு உங்கள் இல்ல வாயில்கள் நாடி வருகிற வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சி இன்றைய தினமும் உங்களை சந்திக்கிறது. அண்மைய நாட்களாக தீவகத்தினுடைய பல இடங்களிலிருந்து நாங்கள் நிகழ்ச்சிகளை தந்திருந்தோம். இன்றைய நிகழ்ச்சி கூட அப்படித்தான் பயணிக்கப் போகிறது. புலம்பெயர்ந்த தேசங்களிலே காலநிலை எப்படி இருந்தாலும் கூட தாயகத்தை பொறுத்தவரையிலே ஒரு மழையுடன் கூடிய ஒரு காலநிலை தான் நீங்கள் நிலவிக்கொண்டிருப்பதான் முக்கியமான விடயமாக இருக்கிறது. இன்றைய தினம் நாங்கள் புங்குடுதீவுக்கு உங்களை அழைத்து வந்திருக்கிறோம். புங்குடுதீவில் இருக்கக்கூடிய முக்கியமான சில விடயங்களோடு தான் இன்றைய நிகழ்ச்சி பயணிக்கப் போகிறது. புங்குடுதீவு வைத்தியசாலை, இங்கே இருக்கக்கூடிய சிவன் ஆலயம், அந்தோணியார் ஆலயம், இப்படிப்பட்ட இந்த சமூக கட்டமைப்புகளோடு இந்த நிகழ்ச்சி பயணிக்கப் போகிறது. தொடர்ந்தும் பயணிக்கலாம். புங்குடுதீவு கடற்கரையிலே நாங்கள் இருக்கிறோம். இந்த கடல் வளம் நிறைந்த பகுதியாகத்தான் இந்த புங்குடுதீவு இருக்கிறது. சில முக்கியமான விடயங்களை பார்த்திருக்கிறோம். இந்த கடல் தொழில் சம்பந்தமாக சில விடயங்களை கேட்டு தெரிந்துள்ளாக எங்களோட இருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். தொழிலெல்லாம் எப்படி போகுது? தொழில் அவ்வளோ சுமாராக இல்லை, நார்மலாக தான் போய்கொண்டிருக்கு. சில இடம் இப்போ அந்த காற்று மழை இதுகளால் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ என்ன வரதா புயல் அது வந்ததானே, அதால் எங்களுக்கு பெரிய நஷ்டஈடாக போச்சு. இப்போ அதுக்கு எந்த ஒரு நிறுவனமும் எங்களுக்கு உதவி செய்யலை. அப்போ அதால் நாங்கள் எங்களுடைய காசை வட்டிக்கு எடுத்து தான் இங்கே தொழில் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு ஒரு பிரச்சனை பண்ணி இப்படி ஒன்றும் இல்லை. எங்கள் இடத்துல எல்லாம் நீவிக்கார் தான் இருக்கிறாரு. அவையில் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எங்களோட ஒத்துழைப்பாக இருந்துருக்காரு. தொழில் நல்லாக போகும்னு சொல்லி நீங்கள் இப்போ கொஞ்சம் தொழில் மந்தமாக போவதாக சொன்னீங்க. தொழில் நல்லதாக போனால் ஒரு நாளைக்கு உங்களுக்கு வருமானம் எவ்வளவாக இருக்கும்? எங்களுக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 3000-4000 ரூபாய்க்கு சும்மா நாளாந்தம் போய்கொண்டிருக்கும். இந்த பகுதியை பொறுத்தவரையிலே நாளும் எத்தனை பேர் இந்த கடல் தொழிலுக்கு சென்று வருகிறார்கள்? நாளாந்தம் எங்களுக்கு ஒரு 100 பேர் தொழில் செய்கிறார். நீங்கள் என்னென்ன மீனெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிறீங்க? இப்போ திருக்க, நண்டு, கனவா, மற்ற பாறை, கும்பலா அப்படியான மீன்கள்லாம் நீங்கள் கூடுதலாக படும். நீங்கள் இங்கேருந்து இப்போ ஒரு எல்லை இருக்குது தானே, இந்த வரையும் சென்று வரணும் சொல்லி எவ்வளோ தூரம் எந்த எல்லை வரையும் போவீங்க? 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் விடுவோம். இப்போ இன்றைக்கு வந்து பல பிரச்சனைகள் இந்த தமிழக மீனவருடைய பிரச்சனை வந்து இந்த பகுதியில் அதிகமாக இருப்பதாக சொல்கிறாங்க. இது உங்களுடைய பகுதியில் அந்த பிரச்சனைகள் இருக்கிறதா? கடுமையான பிரச்சனை தான். இன்றைக்கு கூட எங்களுக்கு ஒரு 25 விலைக்கிட்டே இல்லை தொழில். ஒரு போட்டுக்கு இந்த போட்டுக்கு 25 விலை இல்லை. நாங்கள் தொழிலுக்கு போய்ட்டு வந்த நாங்கள் இப்போ வந்து நாங்கள் 25 விலை இல்லை. இப்போ இதனால் நாங்கள் வட்டிக்கு எடுத்து தான் நாங்கள் தொழில் செய்கிறோம். அதுவும் போனால் என்ன நடக்கும்? 25 விலையும் கட்ட எங்களுக்கு ஒரு 30,000-40,000 ரூபா முடியும். 25 விலையும் கட்டைக்கு 40,000 ரூபா எங்களுக்கு இந்த எடுக்கிறது. உழைச்சது நேற்று 5,000 ரூபா, இன்றைக்கு 2,000 ரூபா போயிட்டுன்னு சொன்னால் அப்போ நாளைக்கு யார்கிட்டும் காசு வேண்டி தான் நாங்கள் என்ன தொழில் செய்யணும். இப்படியா தொழிலான கஷ்டம் அப்படி தான் போய்கொண்டிருக்கோம். இல்லை விலை போயிட்டுன்னு சொல்கிறீங்க. இப்போ விலை வந்து இப்போ வெட்டுப்பட்டு போயிட்டு தான், இல்லை வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்களா? இல்லை, வெட்டி ரோலர் எடுத்துனோனால் வேறு கிடைக்காது எங்களுக்கு. அது எங்கெங்கே போய் கிடைக்கொண்டு தெரியாது. நாங்கள் வச்ச உறுப்புக்கு நாங்கள் போகல, போய் பிடிச்ச நாங்கள் விலை இல்லை. நாங்கள் எங்கெங்கே தேடி பிடிக்கல. அதனால் ரோலர் மூலம் மீன் பிடிப்பதாக சொல்லுங்கள். இப்போ நீங்கள் எல்லாம் அவங்களுக்கும் ரோலர் மூலம் மீன் பிடிப்பது அனுமதி இருக்கிறதா? எங்களுக்கு இங்கே ரோல் செய்யல எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் பிரத்திலாம் அந்த பெரிய போட் கட்டணும், வெளியெல்லாம் கட்டணும். அந்த எல்லை இருக்குது தானே, எல்லைக்கு அங்கெல்லாம் கட்டணும். அப்போ எங்களுக்கு உள்ளே வந்து செய்யலாது. அப்போ என்னுடைய எங்களுக்கு அந்த தொழிலை நாங்கள் செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. எங்களுக்கு சிறு தொழிலோடையே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியை பொறுத்தவரை தனியாக கடல் தொழில் மட்டும்தான் இருக்கிறதா, இல்லை வேறு தொழில்கள் இருக்கிறதா? கடல் தொழில் மட்டும்தான் நாங்கள் செய்கிறோம், வேறு தொழில் ஒன்றும் இல்லை எங்களுக்கு. கடல் மட்டும்தான் நம்பி இருக்கோம்.
பெருந்துறை சதானந்த சிவன் ஆலயத்துக்கு முன்பாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். பொதுவாக கடற்கரையோரங்களிலே சிவன் ஆலயங்களை காண்பது குறைவாக இருந்தாலும் கூட புங்குடுதீவு பகுதியை பொறுத்தவரையிலே இந்த சிவன் ஆலயம் கடற்கரையில் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த கடற்கரையிலே இருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய மிக முக்கியமான ஒரு இடம் இருக்கிறது, வைத்தியசாலை. புங்குடுதீவு பிரதேசத்தினுடைய வைத்தியசாலை கூட இந்த கோவிலை அண்மித்த பகுதி தான் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கோவில் வளாகத்திலே சிறிய ஆலமரமாக இருந்தாலும் பெரிதாக வளர்ந்து நிமிர்ந்திருக்கிற ஒரு ஆலமரம் கூட இந்த பகுதியில் இருக்கிறது. இந்த விடயங்களோடு தொடர்ந்தும் பயணிக்கலாம். ஒவ்வொரு பகுதிகளையும் பொறுத்தவரையிலே மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிற விதமாக சில அமைப்புகள் இருந்தாக வேண்டும். புங்குடுதீவை பொறுத்தவரையிலே இருக்கக்கூடிய மக்களுடைய ஆரோக்கியத்திற்கு பங்களிப்பு செய்கிற புங்குடுதீவு பிரதேச வைத்தியசாலையில் தான் இப்பொழுது நாங்கள் இருக்கிறோம். தீவக பகுதியை பொறுத்தவரையிலே ஏனைய பகுதிகளிலிருந்து பௌதிக வள அடிப்படையில் ஏனைய அடிப்படையிலே கொஞ்சம் வேறுபட்ட கொஞ்சம் பின்தங்கிய தான் இருக்கிறது. அதுபோல தான் இயங்கக்கூடிய வைத்திய வசதிகள் கூட போதிய வசதிகள் இல்லாமல் தான் இயங்கிக் கொண்டிருப்பதாக இங்கே மக்கள் சொல்கிறார்கள். புங்குடுதீவு 10ஆம் வட்டாரம் புனித அந்தோணியார் ஆலயத்தினுடைய வளாகத்திலே தான் இப்பொழுது நாங்கள் இருக்கிறோம். அந்தோணியாருடைய அருளாலே எங்களையும் இன்னும் எங்களோட பேசக்கூடியவரையும் இந்த இடத்திலே அழைத்து வைத்திருக்கிறார். வணக்கம், இந்த பகுதியை பற்றி சொல்லுங்கள். இந்த பகுதி ஒரு கடல் ஓரத்தில் இருக்கிற பகுதியாக அமைந்துள்ளது. அதிலேயும் கூடுதலாக கடல் நம்பி இருக்கிற மக்கள் இருக்கினோம். அவையில் அன்றன்றாடு தொழில் செய்வினம் இந்த கடற்கரையில். இதை புங்குடுதீவு புனித அந்தோணியார் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற தெற்க கடற்கரை என்று நாங்கள் சொல்லுவோம். ஆரம்ப காலத்திலே புங்குடுதீவை பொறுத்தவரையிலே அதிக செல்வம் கொளித்தவர்கள் ஒரு வளம் மிக்க பிரதேசமாக அல்லது அந்த வளம் மிக்கவர்கள் வாழ்ந்த பிரதேசமாக சொல்கிறாங்க. இன்றைக்கு இந்த பிரதேசம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அதே மாதிரி இருக்கும். அந்த முந்தி இருந்தவர்கள் இப்போ வெளி உலகம் போனதால் ஒரு மந்தடைஞ்ச மாதிரியும் அதை கொண்டு செலுத்துகிற அளவுக்கு இல்லாத ஒரு ஏழ்மைப்பட்ட பொதுவாக இப்போ என்ன பொறுத்தவரையில் அன்று இருந்த மாதிரியே இன்று இருக்கிறதால அவையோட வளம் மாதிரி செய்ய இயலாத கஷ்டத்தால் இருக்குது. ஆனால் இது ஒரு சரியான நல்ல ஒரு எங்களை விட நல்ல ஒரு தீவகம். இது நல்ல தொழில் வளம் இருக்குது, தேங்காய் வளம் இருக்குது, மற்றது பனையால் பல பிரச்சனைகளை நாங்கள் செய்யலாம். நல்ல இதாகத்தான் நாங்கள், பிரச்சனை இல்லை. பலர் இங்கிருந்து புலம்பெயர்ந்திருப்பதாக சொன்னீர்கள். அவர்கள் புலம்பெயர்ந்து சென்றதனாலே புங்குடுதீவில் என்னென்ன பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட்டதாக சொல்லலாம்? அவையல் போனதால் இந்த இருக்கப்பட்டியல் பட்டையாகள் சில அந்த தேவைப்பட்ட பொருட்களை எடுத்து கையாண்டிருக்கணும். இப்போ அதாவது இப்போ சொல்ல போனால் உள்ளே ஆக்கள்கிட்ட இருந்து இல்லாதவர்கள் எடுத்து, இப்போ தேங்காய் எடுத்திருப்பினோம், மாங்காய் எடுத்திருப்பினோம், அந்த வீட்டில் இருக்கிற கூட கட்டியிருப்பினோம். அப்படியா சில சம்பவங்கள் அது இல்லா குறைபாட்டால் நடந்திருக்கலாம். இல்லாத அதை விட குறைபாடு சொல்கிற அளவுக்கு நாங்கள் வருகிற போது இந்த புங்குடுதீவு இந்த புனித அந்தோணியார் ஆலயத்துக்கு வந்திருந்தோம். இந்த ஆலயத்துக்கு முன்பாக ஒரு சைவ ஆலயம் கூட இருக்கிறது. ஒரு பகுதியை பொறுத்தவரையிலே தனியே ஒரு மக்கள் தான் வாழ்வார்கள், ஒரு மதத்தை பின்பற்றுகிற மக்கள் தான் வாழ்வார்கள். ஆனால் இந்த பகுதியில் 2 ஆலயங்கள் இருக்குது. இது சம்பந்தமாக சொல்லுங்கள். இது என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்க, முதல் நான் சொன்னேன் முதலே அவர் ஒரு சைவ நெறியில் தான் இருந்தவர். பிறகு எங்களுடைய பைபிள்களை வாய்ச்சாரோ அல்லது என்ன மாதிரி அவர் திசை திரும்பி எங்களுடைய ரோமங்க தொழிலுக்கு வந்தாரோ அதை பற்றி தெரியாது. ஆனால் அவர் இப்போவும் எனக்கு தெரிஞ்ச இதில் அவரோட பொடி கூட இதுக்குள்ளே தான் தாட்டிருக்கிறதாக எனக்கு விளங்குது. ஏன்னா முந்தைய ஆக்கள் சொல்லியிருக்கிறாங்க, இஞ்சா அவரை தாக்க சொல்லி அவர் இஞ்சான் செத்துருக்கிறார், இஞ்சியே தாட்டு இருக்குது. இந்த அந்தோணியார் ஆலயத்தினுடைய தோற்றம் எப்படி இருக்கிறது? இருந்தது மாதிரியே இருக்குது. ஆனால் தோற்றத்தை பற்றி என்று சொன்னால் அது இருந்த மாதிரி இருக்குது. இல்லாத இன்னும் புனரமைப்பு அது இதுகள் எனப்பட்டது இன்னும் இந்த கண்காட்சிக்கு தெரிய இல்லை. ஆரம்ப காலத்திலிருந்து இந்த பகுதியில் வசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சிறுவனாக நடந்திருந்த பிரதேசத்தில் இன்றைக்கு ஒரு பெரியவராக வந்திருக்கிறீர்கள். அப்பொழுது இருந்த புங்குடுதீவுக்கும் இப்பொழுது இருக்கிற புங்குடுதீவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? அப்போது இருந்த புங்குடுதீவு ஒரு 100க்கு 100 நல்ல மாதிரி இருந்தது. நல்ல மாதிரிண்டா எல்லா வளமும் இருந்தது, எல்லாம் இயங்கிச்சுது. இப்போ அதை ஒரு 25% தான் சொல்லுவோம். 25% தான் இயங்குது, 25% தான் எல்லாம் நடக்குன்னு தான் சொல்லாமல் இல்லாது அந்த காலத்தில் இருந்த மாதிரி என்றது இல்லை. இப்போ நாங்கள்லாம் அந்த காலத்திலாம் நல்ல மாதிரி இருந்தோம். அந்த
அந்த நாளையில் இருந்த அந்த இது இந்த நாளையில் இல்லைன்னு தான் சொல்லுவானு. உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆதங்கம் புரிகிறது. அப்பொழுது இருந்த புங்குடுதீவு இப்பொழுது இல்லை. அப்படியான ஒரு புங்குடுதீவு அப்பொழுது இருந்த புங்குடுதீவாக இப்போ இருக்கிற புங்குடுதீவு மாற்றம் பெற வேண்டுமாக இருந்தால் சில விடயங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். அப்படியான விடயங்களாக நீங்கள் எதை சொல்லுவீர்கள்? அப்படியானதாக என்று சொன்னால் எங்களுக்கு இந்த ரோட்டுக்கரையில் இருந்த கடைகள் எல்லாம் இயங்க வேணும். சில பள்ளிக்கூடம் இயங்காமைக்கு கிடக்கிற பள்ளிக்கூடம் இயங்க வேணும். போதிய மாணவர்கள் அதில் முந்தி இருந்த மாதிரி இருக்க வேணும். இனி அந்த அப்படியான இதுகள் அந்த முந்தி எப்படி இருந்ததோ அதான் நான் விரும்புவேன். அது அந்த முந்தி எப்படி இருந்ததோ அப்படி இருந்தால் தான் இனி வரும் ஆக்களும் வந்து நல்ல இதில் இருப்பினம்ன்றது. இப்போ இருக்கும் மந்த குணம் இருக்குமென்னு சொன்னாங்க, அது திரும்ப ஃபோல்ட இதெல்லாம் போகும் இல்லைங்க, திரும்பியும் கீழே தான் போகும். அதுக்கு பெருசாக விரும்பவில்லை தானே. நீங்கள் சொல்லுகிற விடயங்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக வைத்து பார்க்கிற போது இவ்வளவும் இயங்க வேண்டுமாக இருந்தால் இங்கிருந்து வெளியே சென்ற அத்தனை பேரும் இங்கே வர வேண்டும் என்பது அதனுடைய சாராம்சமாக இருக்கிறது. அப்படி அவர்கள் இங்கே வந்து குடியேற வேண்டுமாக இருந்தால் அது மீண்டும் தங்களுடைய சொந்த இடத்திலே வந்து வாழ வேண்டுமாக இருந்தால் அவர்கள் என்னென்ன செய்தால் அவர்கள் இந்த இடத்துக்கு வருவார்கள் சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? மீண்டும் வருவமென்றது வந்து இப்போ எப்படியோ ஒரு ரிச்காரன் ஒரு பணக்காரன் வந்து எப்படியோ தன் சுகமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ பார்ப்பான். அப்படி இல்லை, எங்களுக்கு சுகமான வாழ்கிறதுக்குரிய வசதி இருந்தும் கூட தன்னுடைய மண்ணில் வந்து அந்த வாழ்கிறோம் என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு இன்னும் இளையில் என்று தான் அதில் என்ற பேச்சு. இல்லாட்டி இப்போ அவனை மாதிரி இப்போ அப்படியான ஒரு வசதி பற்றி ஆக்கள் இருக்கணும் என்று சொன்னால் அவ்வளோ பேரும் தங்களுடைய மண்ணில் வந்து அந்த வசதியாக வாழலாம் தான். நீங்கள் இப்போ நானும் வந்து ஒரு காட்டுக்குள்ளே போய் வீட்டை கட்டி இருப்போம் என்று சொன்னாலும் எனக்கு வசதி இருந்தால் நான் அதில் இருக்கலாம் இல்லைங்க. அப்போ அவங்களுக்கு அந்த வசதி இருந்தும் கூட சொந்த மண்ணில் வராமைக்கு அங்கே இருக்க காரணம் என்னென்னு சொன்னால் அதை வந்து நல்லா என்ஜாய் பண்ணி நல்ல மாதிரி இருக்கிறாங்க. அதில் இருந்து நாம் என்னத்தை போவான் என்ற மாதிரி இப்போ பார்த்து திறந்துருக்கிறதால ஒருக்கா போயிருக்கா பார்த்துட்டு வருவோம்ட்டு விசிட் பண்ணி வர்றாங்களா, அந்த டைமில் அவங்க பாஸ் ஆகிடுவாங்க. அவ்வளோதான். இங்கிருந்து சென்றவர்கள் எல்லாம் இந்த தாய் மண்ணை மறக்காமல் இருந்தால்தான் இந்த மண்ணினுடைய வளமை உயிர் பெறும் என்பதுதான் உங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. இன்னும் பல விடயங்களோடு நாங்கள் இந்த பகுதியிலிருந்து பல விடயங்களை பேச இருக்கிறது, பல விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்தும் பயணிக்கலாம். புங்குடுதீவு புனித அந்தோணியார் ஆலய வளாகத்துக்குள்ளே நாங்கள் இப்பொழுது இருக்கிறோம். இந்த ஆலய வளாகத்தோடு சேர்ந்ததாக தெய்வ குழந்தைகள் இல்லம் என்ற பெயரிலே இந்த சிறுவர்கள் பராமரிக்கப்படுகிற ஒரு இல்லம் கூட இந்த பகுதியில் அமைந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த அந்தோணியார் ஆலயத்தினுடைய திருவிழாக்களின் போது இடம்பெறுகிற கலை நிகழ்வுகளை நிகழ்த்துவதற்கான ஒரு அரங்கம் கூட இந்த பகுதியில் இருக்கிறது, புனித அந்தோணியார் ஆலய வளாகத்திலே. இன்னும் முக்கியமான பல விடயங்களோடு நீங்களும் பயணிக்கலாம். புங்குடுதீவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விடயங்கள் சம்பந்தமாகத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடற்கரை அண்டிய ஓரத்தில் இருக்கக்கூடிய புனித அந்தோணியார் ஆலயத்தில் உள்ள சில விடயங்களை நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த அந்தோணியார் ஆலயத்துக்கு நேரில் இருக்கக்கூடிய ஒரு வைரவர் ஆலயத்திலே தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த இரண்டு ஆலயங்களும் எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறது. பல்லின மக்கள் பல இடங்களில் வாழ்ந்தாலும் கூட, குறிப்பாக தனிய ஒரு சமயத்தை பின்பற்றுகிற மக்கள் சில இடங்கள் வாழ்ந்தாலும் கூட, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இரண்டு சமயங்களையும் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள், ஒற்றுமையோடு இருக்கிறார்கள் என்பது தான் இது மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறது. இரண்டு ஆலயங்களும் நேர் எதிரி அமைந்திருப்பதுதான் இன்னும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. இந்த வைரவர் ஆலயத்திலிருந்து எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய இந்த அத்தியாயத்தை நாங்கள் முடிவு கொண்டு வரப்போகிறோம். அருமையினர்களே, நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதியையும் புங்குடுதீவு சார்பாக பல விடயங்களை நீங்கள் பார்த்து மகிழ்ந்து ரசித்து அனுபவித்திருப்பீர்கள் நம்பிக்கையோடு நாங்களும் விடைபெற்று செல்ல போகிறோம். விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இன்னொரு உங்களை சந்திக்க காத்திருக்கிறார். அருமையினர்களே, விடைபெற்றுக் கொள்கிற நான் என்றும் உங்கள் உஷாந்தன். வணக்கம் நேர்களே.